டேய் ஊட்டியில 4 பச்சையிலைய காட்டுவீனா இப்படி ஒரு பேய் பங்களாவை கூட்டு வந்திருக்கீங்களடா. செவனேன்னு வேலையை அங்கே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேனடா. இந்த லைப்ரரி ஒரு டைப்பா இருக்கு. ஆமா மச்சி, பயமா இருக்குடா. ஆஹா மச்சான், இது என்ன புக் லைப்ரரியா இல்ல பேய் லைப்ரரியாடா? என்னடா இது? இதுக்கு முன்னாடி புக் லைப்ரரியா தான் இருந்துச்சு. நீ வந்துட்டல, அதான் பேய் லைப்ரரியா மாறிடுச்சு. ஹாய் பாய், என்ன நிக்கிறீங்க? போய் வேலையை பாருங்க. ஓகே சார். எல்லாமே ஒரு டைப்பா இருக்கு. முதலாளி, இவனுங்க 4 பேர் ஊட்டிக்கு வந்ததுலேருந்து ரொம்ப லொல்லு பண்றானுங்க, கொஞ்சம் சொல்லி வைங்க. முதல்ல நீ போய் உன் வேலையை பாரு. உங்ககிட்ட போய் சொன்ன என்ன முருகா, ஏதோ சிம்பாலிக்கா சொல்ல வர, அது என்னன்னு தான் புரியல. சும்மா மேட்டர்லாம் வர மாட்டேங்குது. என்ன முருகா இது? ஒரு மைல் தொகைக்கே நான் டென்ஷன் ஆயிடுவேன். திரும்ப திரும்ப மைல் தொகையை காட்டி கன்ஃபியூஸ் பண்றியேப்பா. என்ன ஆறுமுகம், ஊட்டி கிளைமேட், கெஸ்ட் ஹவுஸ் ரூம், சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? அதுக்கு தான் நான் இருக்கேன் சார். அப்புறம் என்ன பிரச்சனை? அதான் பிரச்சனை. அதனால தான் எப்படி இருக்குன்னு கேட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லை சார், சந்தோஷமா தான் இருக்கும். ஓகே, பை தி வே ஆறுமுகம், 2 நாள்ல இந்த லைப்ரரி ஒர்க்கை முடிச்சிடணும். அப்புறம் உங்களுக்கு வேற வேலை இருக்கு. அதுக்கு தானே சார் நாங்க வந்திருக்கோம். நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நாங்க செய்யறோம் சார். வெரி குட் சார். இந்த புக்கு மைல் தொகை வச்சிருக்கீங்களே, என்ன காரணம்? அதுவா ஆறுமுகம், இந்த மயிலேறகோட கதை என்னன்னா, இங்க வர ஒரு பொண்ணு அவங்க எடுத்துட்டு போற புத்தகத்தை எல்லாம் புக் மார்க்கற மயிலேறக வச்சிருவாங்க. அதோடய திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அவங்க கொடுத்த மயிலேறக வச்சு ஒரு மயிலே பண்ணி வச்சிருக்க பாரு. என்ன சார் இது? இன்னைக்கு மட்டும் 2 மயிலேறகு. 2 இல்ல சார் 3. இப்போ ஒரு புக் ரிட்டர்ன் பண்ண போறேன். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. சில காதல் ஜெயிக்கும், சில காதல் தோக்கும், சில காதல் சொல்லாமலே முடிஞ்சிடும். ஆனா எல்லாருக்கும் காதல் வரும். ஆண்டவன் பொதுவா நமக்கு கிடைக்க வேண்டியத நம்ம பக்கத்திலே வச்சிருப்பான். நமக்கு கிடைக்க வேண்டிய நேரத்துல நிச்சயமா நமக்கு அடையாளம் காட்டுவான். டோன்ட் வரி, தைரியமா இரு. தேங்க்ஸ். எப்படி முருகா இது? என்ன மாதிரியே யோசிக்கிறா, என் மனசுல இருக்கிறதே பேசுறா. அழகான தேவத்தையே அடையாளம் காட்டிட்ட, ஆனா முகத்தை மட்டும் காட்டலையே. பார்த்துட்டா போச்சு. திடீர்னு எங்கடா பறந்து ஓடுறான்? மச்சான், டேய் ஆறுமுகம் நில்டா. எங்கடா போற? ஆறுமுகம், டேய் ஏய் என்னடாச்சு? அவ ஆண்டவன் எனக்கு அடையாளம் காட்டான்டா. டேய் டேய் டேய், மெட்ராஸ் இல்லடா, தெரியாத ஊர்ல பொண்ணு பின்னாடி போய் ஏதாவது பிரச்சனை இருப்பது சொல்றேன் கேட்டா. கண்ணு கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். செருப்பு. ஐயோ, உந்தன் புன்னகை என்ன விலை? ஐயோ, இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ, என் இதய கனி, என் நெஞ்சில் ஆடும் பருவக்குடி. ஐயோ ஆண்டவா, ஐயோ இதெல்லாம் உனக்கே டூ மச்சா தெரியலையா? இத்தனை பொண்ணுங்க ஒயிட் சல்வார்ல வந்தா எப்படி முருகா நம்ம ஆளை அடையாளம் கண்டுபிடிக்கிறது?
நீ என்ன செய்வே ஏது செய்வே தெரியாது. ஒழுங்கா அவன் பக்தனுக்கு அந்த பொண்ணு அடையாளம் காட்டு. முருகா ஓஹோ மயிலோடே வந்துட்டியா? ஓகே. யார் முருகா? இவளா? Dress தப்பா இருக்கே முருகா. யார் முருகா? இந்த ஃபிகரா? என்ன முருகா கன்ஃபியூஸ் பண்றியே? ஹாய் ஹலோ வணக்கம். இல்ல இல்ல என் பேர் ஆர்வகம். சென்னையில இருந்து வரேன். வரடா ஹவுசிங் போர்டு பிரிண்டிங் பிரஸ் லைப்ரரி ஊட்டி ரோட்ல யாரும் சொதப்பதற மாப்ள பில்டப் போடா. ஏய் என்னடி எங்க கிட்ட பீம் காட்டுறீங்களா? நான் ஆர்வகம் சென்னையில இருந்து. போட்டோ எடுப்பியாடா? ஏய் அடங்குடி நாசமாயிடுங்க. நல்ல குடும்பத்து பசங்களாடா. என்னமா ஆச்சு? காத்துல துணி வலங்கும்போது இந்த பசங்க அசிங்கமா போட்டோ எடுத்துட்டாங்க. இவனுங்களை சும்மா விட கூடாது. எங்கடா உங்க தலைவர்? உங்களுக்கு இதே வேலையா போச்சு. ராஸ்கல்ஸ் உங்களை சும்மா விட கூடாது. போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். மச்சான் சூப்பர் ஷாட்ரா. ஏய் அத்தா பேசினே இருக்காங்க நீங்க பாட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க. அது எம் முன்னாடியே எடுறா அந்த ஃபிலிமை. குடுற அந்த கேமராவை. ஐடா வந்துட்டார் ஹீரோ டெவலப் பண்றதுக்கு. என்ன ஆறுமுகம்? ஏய் இன்னொரு முறை பொண்ணுகிட்ட சேட்ட பண்ணீங்க நாஸ்தி பண்ணிடுவேன். அடிங். ஹாய். ஹாய். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. எல்லா ஆம்பளைங்களும் உங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். டேக் கேர். பை. பை. நிறுத்து. உரிய ஆளத்தான் காட்டுவேன். அட்ரஸ் கொடுக்க மாட்டேன். நீ தான் போய் வாங்கணும். இதெல்லாம் ஓகே ஆர்முகம். காஸ்டியூம் தான் வேலைக்கே ஆகாது ஆர்முகம். வேலைக்கே ஆகாது. எப்படி ஃபீல் பண்ண ஆர்முகம்? இன்னும் பெட்டரா ஃபீல் பண்ணு. லவ் இல்ல என் பேர் ஆறுமுகம். முருகன் தான் உங்களை எனக்கு அடையாளம் காட்டினா. அடிக்கடி சந்திக்க வச்சான், உங்களை சிந்திக்க வச்சான், பேச வச்சான், பழக வச்சான், தொட வச்சான். அதாங்க உங்க மேல எனக்கு காதல் வந்துருச்சு. காதல்னா அப்படி இப்படி இல்லைங்க, கொள்ள காதலுங்க. அத சொல்லதாங்க தைரியமா வரேன். வந்துட்டு இருக்கேன். அட வந்துட்டேன் முருகா. ஜெய் கௌதம் பொண்ணை பார்த்து ரொம்ப வழியாத. இந்த சம்பந்தத்துல எங்களுக்கு முழு சந்தோஷம். எங்களுக்கு மாப்பிளையே ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிளைக்கு எங்க பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. என் தம்பி முகத்துல வெக்கத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா? என் தம்பி தான் பூஜாக்கு பொருத்தமான மாப்பிள்ள. கரெக்டா சொன்னீங்க சிஸ்டர். எங்களுக்கும் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. பூஜா நீ ரொம்ப லக்கி. கௌதம கல்யாணம் படிக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். வர முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். நீ கல்யாணம் படிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. அதுக்காக லைஃப் ஃபுல்லா பிரம்மச்சாரியாவே இருக்க முடியுமா? கௌதம் இப்படி அநியாயத்துக்கு ஏமாத்தோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. என்னடா என்ன ஏமாத்திட்டேன்?
இல்லடா ஃபிகர் விஷயத்துல நம்ம ஓப்பனா 1 by 1 சேர்ந்தே இருப்போம். அந்த மாதிரி தான்டா பூஜாவை நினைச்சோம். ஆனா நீ என்னடானா பூஜாவை கல்யாண ரேஞ்சில் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்ட. சும்மா சொல்லக்கூடாது மச்சான். பூஜா சரியான ஃபிகர்டா, செம்ம கட்டடா. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பூஜா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஃபிகர் கட்ட கிட்டன்னா அவ்வளவுதான். ஏய் சரி மச்சான். ஏய் விடுடா மச்சான், விளையாட்டுக்கு சொல்லிருப்பா. அப்பா என்ன பூஜா? என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம இப்படி என்னோட கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டீங்களேப்பா. சத்தியமா இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கலப்பா. எனக்கு பிடிச்சிருக்கு. நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான். இல்ல சித்தி, அது வந்து என்ன யாரையாவது லவ் பண்றியா? எதையாவது சொல்லி அப்பாவை பிரெயின் வாஷ் பண்ணி கல்யாணத்தை நிறுத்தலாம்னு நினைச்ச, அவ்வளவுதான். இருமா, அவ என்னதான் சொல்ல வரான்னு கேட்கலாமே. கேட்க முடியாது. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். ஏமா இவ்வளவு கோவப்படுற? பூஜாவை நான் சமாதானப்படுத்துறேன். டேக் இட் ஈஸி பூஜா. உன் சித்தி பத்தி தான் தெரியுமா? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல? எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலும் நான் வந்து உன்னை பாக்குறேன். நீ முக்கியமான நாளத்துல இப்படி கவுத்துட்டியே, இது உனக்கே நியாயமா இருக்கா முருகா? நானா உன்னை கேட்டேன், நீ தானே அடையாளம் காட்டின, நீ தானே தொட வச்ச, கடைசியில இப்படி கெடுத்துட்டேயா? யோ சாடிஸ்ட், சும்மா உச்சி மலையில உட்காந்துட்டு இருக்காதியா, ஊருக்குள்ள வந்து பாரு. காதலோட கஷ்ட நஷ்டம் என்னன்னு அப்பதான் தெரியும். இது கொன கோர்ச்சல் இல்ல, உன்னா சிம்பாலிக்கா தான் காட்டி கன்ஃபியூஸ் பண்ணிடு. ஹலோ, இன்னும் ஸ்டெப் எடுத்து வச்சீங்க, நான் குதிச்சிடுவேன். கிட்ட வராதீங்க. ஹலோ, நான் உங்களை காப்பாத்த வரல. நகருங்க நகருங்க. என்ன சரி இல்லையே, நகருங்க. சூப்பர், வாங்க இங்க வாங்க. இங்க இருந்து குதிங்க. உங்களதான் வாங்க. அங்க கீழே நிறைய மரம் இருக்கு. புன்னகை மன்னன் கமலாசன் மாதிரி ஏதாவது மரத்தை போய் சொருக்கிட்டா அவர் ஆம்பளை பரவாயில்ல. நீங்க இல்ல நீங்க வாங்க, இங்க இருந்து குதிங்க. அது மட்டும் இல்லங்க, மலை மேல இருந்து சூசைட் பண்றத இது வரைக்கும் நான் பார்த்தே இல்ல. இன்னைக்கு தான் பார்க்க போறேன். வாங்களேன், குதிங்களேன். என்னங்க நீங்க இப்படி அநியாயத்துக்கு அழகா இருக்கீங்க? உங்களை மாதிரி அழகானவங்களுக்கு சாவு கூட அழகா இருக்கணுங்க. நீங்க சாவணும் முடிவு பண்ணிட்டீங்களே? ஆமா ஆமா. அதுக்காக மண்டை உடைஞ்சி மூளை செதறி கை கால்லாம் முறிஞ்சி அசிங்கமா சாவணும்? இல்ல இல்ல இல்ல. எத்தனையோ விதமா சாவலாங்க, ஆனா அகோரமா மட்டும் சாவக்கூடாது. நீங்க கூட தூக்க மாத்திரை போட்டுக்கோங்களேன். 1 மாத்திரை போட்டா தூக்கம் வரும், 10 மாத்திரை போட்டா சொர்க்கமே வரும். தூங்குற மாதிரியும் இருக்கும், தூக்கத்திலேயே நீங்க அழகா செத்த மாதிரி இருக்கும். வாங்க. கரெக்ட். அப்ப நான் தூங்குறப்ப செத்து போட்டு நினைச்சுப்பாங்கல்ல? கண்டிப்பாங்க. வாங்க வாங்க. ஏங்க எப்படியும் சாக போறீங்க, அட்லீஸ்ட் ஏன் சாக போறீங்கன்னா தெரிஞ்சுக்கலாமா? சும்மா சும்மா ஐடியா கொடுத்ததுக்காக. நீங்க வாங்க. இல்ல நீங்க யாராவது லவ் பண்றீங்களா? லவ்வா? நானா? லவ்வுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். முருகா முருகா, இப்ப கிட்ட வந்துருங்க. என்னங்க அப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? நிச்சயமா கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா இந்த கௌதம் பொறுக்கே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்? எந்த பொண்ணுக்குமே அவன் புருஷனா போயிடக்கூடாதுன்னு நினைச்சா அந்த அயோக்கியனுக்கு என்னையே கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. அப்படின்னா இதுக்கு சாவறதை தவிர வேற வழியே இல்லையா? இருக்கு. கௌதம் கெட்டவன், அயோக்கிய, வக்ரபுத்திக்காரன்னு எங்க சித்தி உணரணும். அப்ப கல்யாணம் நின்னுடும். சூப்பர். இது ரொம்ப ஈஸிங்க. ஒரு நல்லவனை கெட்டவனா காட்டுறதுதாங்க கஷ்டம். ஒரு கெட்டவனை கெட்டவனா காட்டுறது ரொம்ப ஈஸி. உங்க சித்திக்கு கௌதம் கெட்டவனை உணர வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன். உங்களால முடியுமா? சப்ப மாட்டர் குவாட்டர் பிரியாணி. என்னது? இல்ல நிச்சயமா முடியும்னு சொல்ல வந்தேன். கல்யாண வேலை பாட்டுக்கு நடக்கட்டும், ஆனா கல்யாணம் நடக்காது. முடியலனா நானே தூக்கு மாத்திரை கொடுத்து சாவடிச்சிடுறேன். கவலைப்படாதீங்க. பாருங்க, நான் இருக்கேன். ஆறுமுகம், பூஜா, சரக்க முறைப்படி இப்படித்தான் மிக்சிங் பண்ணணும். பூஜாவோட கல்யாணம் நிறுத்தணும். ஏதாவது ஐடியா சொல்லுங்கடா. சரக்க போடுறதை விட்டு ஏதாவது யோசிங்களேன்டா. ஆறு காதலுக்காக என் உயிரை தியாகம் பண்ணலான்னு இருக்கிறேன். ஏற்கனவே கௌதமுக்கு கல்யாணம் ஆகி ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்குதுன்னு சொன்னா அந்த அழகான ஆண் குழந்தைக்கு எங்க போவ? அது நான் தான் மண்டபத்துல போய் நின்னா. மாப்ள, ஃபைனலா நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்றேன். பேசாம அந்த கௌதம மர்டர் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா கல்யாணம் நின்னுட போகுது.
இனிமே எவனாவது ஐடியா தரேன்னு சொன்னீங்க உங்களை மர்டர் பண்ணிடுவேன். ஆறுமுகம் நம்ம எல்லாம் புத்திசாலின்னு ஏத்துக்கவே மாட்டேன்றான்பா. இனி இந்த ஆறுமுகம் ஆடப்புற ஆட்டமே தனி.